வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் வழங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. சிம்மம், நீ சிரித்தால் உலகம் உன்னுடன் சேர்ந்து சிரிக்கும், நீ அழுதால் அவனவனுக்கு 1000 பிரச்சனை என்று நம்மை விட்டு கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். சும்மா இருப்பது சுத்தமாக பிடிக்காத சிம்ம ராசிக்கு திறமையும் வலிமையும் பணப்பும் சிறப்பும் வேகமும் தாகமும், அடுத்து எங்க போகணும், அடுத்து என்ன செய்யணும், எதை பிடிக்கணும், எதை காப்பாற்றணும், எந்த கம்பெனிக்கு செக்ரட்டரி, எந்த கம்பெனிக்கு நிர்வாகஸ்தர், எந்த அரசியல்ல சேரணும், எதுல செஞ்சா நமக்கு லாபம், மக்களுக்கு லாபம் இல்லை நமக்கு எதுல லாபம், அப்புறம் மக்களுக்கு லாபம், சிவர வச்சாலும் சித்தரும் யாரு வந்தாலும் நமக்கு முதல்ல லாபம், நம்ம பசியை தீர்க்கணும் இல்லை, நான் நல்லா இருந்தா தானே அடுத்தவங்க என் பிள்ளைக்கு கொடுப்பேன். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான 138 நாள் பொன்னான நாள், அப்படித்தான் நான் சொல்லுவேன். அந்த இயல்புக்கு மாறாமங்கிற ஒரு வாக்கியத்தை, அந்த லாஜிக்க மனசுல வச்சுக்கோங்க. 12 ராசி என்ன திசை பத்தி நடக்க மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப என்ன தொழிலுக்கு உரியவங்க, சப்போர்ட், நிர்வாகம், அரசியல், அரசியல் சாசனம், வித்திட்டவர், புரோகிதர், நிர்வாகம், கலெக்டர், கலெக்டரேட், எல்லா காலங்களும் கமாண்டிங் பண்ணக்கூடியது சிம்மராசி. எல்லா காலங்களும் நீங்க தான் கமாண்டிங் பண்ணுவீங்க. அப்ப கமாண்டிங் பண்ணக்கூடியவங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்ப நீங்க ஸ்டடியா இருக்கணும். அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் பார்வை, 5ஆம் இடம் 10ஆம் பார்வை, 10ஆம் இடம் 3ஆம் பார்வை. இந்த பார்வை பலன் எல்லாம் ஓரளவுக்குத்தான் கேட்கும். இந்த பார்வை பலன் ஓரளவுக்கு கேட்கும். ஏன்னா வக்ரத்தில் இருக்கும்போது அதனுடைய மாறுதல் தன்மை, மாறிய தன்மை இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட உங்க தசாபத்தியோட சேர்ந்து வரும்போது தான் அந்த மாதிரி இருக்கும். உங்க தசாபத்தியோட சேர்ந்து வரும்போது இருக்கும். அப்ப நிர்வாக சம்பந்தப்பட்ட எல்லா ஆலயங்களும், எல்லா விதமான நிர்வாக சம்பந்தப்பட்ட வேலைகளும் திருப்பணிகளும் எல்லா இடத்துலையும் நீங்க செய்யுங்க. அரசியலுக்கு கண்டிப்பா போங்க, ஜெயிப்பீங்க. திருகோணாதிபதி உச்சத்துல இருக்காரு, உங்க ராசிநாதன் இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு, ராஜ யோகத்தோட இருக்காரு. உங்களுடைய ராசி குடும்பத்துல மட்டும் கவனம். செவ்வாய் சனி சேர்க்கை மிக மிக கவனம். மாங்கல்ய பலம் மிக மிக கவனம். செவ்வாய் ராகு, அதாவது ராகு கேது 7 பார்வை மைனஸ். அடுத்து செவ்வாய் 8ஆம் பார்வை, செவ்வாய் சனியை பார்க்கறது. பெரும்பாலும் கும்பராசி, சிம்மராசி, மகர ராசி, கடகராசி மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள். அப்படிப்பட்ட ராசிகள் எச்சரிக்கையை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணுங்க, வெற்றி நடை போடுங்க. 138 நாள்ல எதை வேணாலும் சாதிக்கலாம். எல்லாத்திலும் தேடுதல்
அந்த தேடுதல் உங்களுக்கு அதிகமாக உண்டு. தேடுதல் இருந்தது வெற்றியை கொடுக்கும். வெற்றியை கொடுத்தா தான் கமாண்ட் பண்ணுவீங்க. வெற்றியை கொடுத்தா தான் கமாண்ட் பண்ணுவீங்க. உங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க. பொதுவான அது நாங்க சொல்றதை தவிர, இந்த கோச்சார பலனை தவிர, உங்க லக்னாதிபதி, ராசியாதிபதி திருப்பலம், அட்சபலம், வர்க்கோத்தம பலம், ஆட்சி பலம் எதுல இருக்காங்க பார்த்துட்டு அதை நடைமுறைப்படுத்தி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. சிம்ம ராசிக்கு ஏன்னா எப்போதுமே ஆக்டிவிட்டிவா இருக்கக்கூடியது யார்? நீங்க தான். மிக மிக ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடியது நீங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு திருவண்ணாமலை பெரிய ஆவுடையார் கோவில், திருவண்ணாமலை பெரிய ஆவுடையார் கோவில், அடுத்து சிம்மபுரம் என்ற ஈஸ்வரன் பானலிங்கம், சிம்மபுரம் என்ற ஈஸ்வரம் பானலிங்கம், அஷ்டலிங்கம், லிங்காஷ்டகம், பஞ்சமூர்த்தி, பஞ்சபுராணம், அஷ்டலிங்கம், லிங்காஷ்டகம் இதெல்லாம் பாடினா கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். சிம்மராசிக்கு வெற்றியை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. இந்த 138 நாள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனிங்கிற நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அஷ்டமத்து சனி கொஞ்சம் இருக்குது இல்ல, அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.